தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. யார் வந்திருக்கா? கால் வந்துட்டு இன்னொரு தரம். அப்படியா? கேட்போம். வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலைகள் நரம்பு நிலைகள் சரியில்லாம இருக்கு. ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? ஒழுங்கா நடக்கிறாங்களா? சரி, கால் வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா மகாலட்சுமி கடாட்சம் பிறகும் உன் கடன் தேரும். ஜெயிச்சு தாரேன். நல்லா வெற்றி உண்டு. கருப்பசாமி. ஆமா, சென்னை மாநகர். என்ன பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? என்ன செய்யணும்? யாரு இது? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனேன். ஒரு தெய்வத்தை பற்றிய சிந்தனையும் மன உபாதையும் உங்க உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தெளிவான விடையும் மற்றவர்களுடைய உதவியும் வாங்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வரலாம். யார் வாரா? முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு. வேற என்னப்பா செய்யணும்? கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால கையில நம்ம த்ரூ பண்ணதால ப்ரெஷர் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தாக்கி வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ உனக்கு அந்த சிக்கல்ல இருந்து உங்களை நான் மீட்டி தரணும். அவ்வளவுதான விஷயம். கண்ணை மூடு, உடனே பண்ணித்தரேன். அந்த வேலையை முடிச்சு உனக்கு ப்ரூஃபான லெட்டரை கொடுத்துருவேன். இப்படி ஜெயிச்சு தரேன். நிறைய லாபம் தரும். அடுத்த கான்ட்ராக்டும் அடிச்சு தரேன். கும்பிடுறீங்க. மாமனார் தவறி பூஜை போட்டு பண்ணணும்னு பார்ப்போம். அதுதான் தள்ளிட்டே வருது. எனக்கு தடையா இருக்கு. இன்னொரு 30 நாள் கழிச்சு தான் அதை பண்ணணும். பொறுமையா இருங்க. டைம் வரும். பராசக்தியே துணை. வாழ்க வாழ்க. கர்மசாமி. எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடென்டால பாதிக்கப்பட்டிருத்தே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கிறது யார்? தன் குடும்பத்தில் ஒருவருக்கு எதிர்பாராமல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மனம் பாதிக்கப்பட்டது யார்? யாருக்குமா? ஆக்சிடென்ட் ஆயிடுதா? கால் நீங்க வாங்கம்மா. எந்த ஊர் உங்களுக்கு? இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். அவருடைய ஆத்மா முழுமையாக சாந்தமடையாத வேதனை இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவை பற்றி நாம் பேசுகிற பொழுது ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று மூழ்கி வந்தால் அந்த சாத்வீகம் நடக்கும். இப்போ ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால்
ஜெயிச்சு தாரேன், வெற்றி அடையலாம். பிள்ளைகள் படித்து பரவாயில்ல, மருமகளுக்கு பரிசன் ஞாயிற்கு பரிசன் நடந்துடும், சந்தோஷம் கிடைச்சிடும், உத்தியோகமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். அழக்கூடாது மகளே, தைரியமா இருக்கணும். கர்பசாமி, என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? மகனே இங்க வந்திருக்கானே, உன் பையன் இங்க வந்திருக்கானே. இப்ப நீ கூட்டு வந்திருக்கியா? ஜனவஸ்யா மனவஸ்யா வந்து உட்கார். வந்துடட்டும் வந்துடட்டும். கால் வந்துட்டு வரலாம். இதுவரை இந்த கல்யாண விஷயங்கள் எல்லாமே தடையாகவும் தொழில் சம்பந்தமான மனக்குறைபாடுகளும் இருந்து கொண்டிருக்கு. உண்மையா இல்லையா? அதனால முதல்ல மங்களகரமான விஷயத்தையும் நடத்தி தந்து தொழிலையும் நிலைப்படுத்தி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? ஒரு கேள்வி இருக்கு, கேட்டுருவோம், என்னன்னு பார்த்துருவோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குப்பா, என்ன கேட்கணும்? யாருக்கு? கண்ண முடிக்கா நிமிர்ந்து இருந்து என்னைய மட்டும் நினைச்சுக்காப்பா. அறுவை சிகிச்சை தேவையில்லை, சாதாரண பிடி வைத்தியத்தில் சரியாகி தாரேன். கால் விட்டுருவோம். வரலாம். 3 முறை என்னை பார்க்க வாப்பா, ஜெயிச்சு தந்துருத குணமாக்கி தரேன். கல்யாணத்தையும் ஆவணிக்குள்ள நல்ல இடத்தில் வரனை காட்டி இதுதான் பெண் என்று நிர்ணயித்து தாரேன். ஆமாப்பா, பௌர்ணமி குறையில் அந்த விளக்கத்துக்கு தெளிவு கொடுக்குறேன். நல்லா இந்தாப்பா, எல்லா பணமும் கிடைக்கும். ஜெயிச்சுப்பாங்க, ஜெயிச்சுப்பாங்க. கர்மசாமி, மருத்துவத்துறை, சென்னையில் மருத்துவத்துறையில் இருப்பவர் யார்? மருத்துவத்துறை யாருப்பா இது? பொண்ணு. நீங்கள் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு வாழ்க. உட்காருங்க. பல்லுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கா? நரம்புகள். மேல்நாடி பல்ல புடுங்கினா கண்ணுக்கு பாதிப்பு வருமா? கடவாப்பல் அப்படி இருக்கு. கடவாப்பல் அப்படி கெட்டு போய் ஒடிஞ்சு விழுந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம்? ஹார்ட் பேஷன் அப்படி ஆபரேஷன் பண்ணலாமா? அதை சரியா பண்ணிட முடியுமா? இருக்கணும். இவ்வளவும் தெரியல, நீ பல் டாக்டர். அப்போ கால் அனுப்போம். விஷயமா வராடா, தங்கமான பிள்ளடா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் ஒரு பெரிய ஜாப்பும் உருவாக்கி தரணும். என்ன கிளினிக் போட்டாச்சா? போடணும்ல. என்னைக்கு போடணும்? 2025க்குள்ள அருமையான ஒரு கிளினிக் போட்டுருவோம். இவன் உடல் அளவு தளர்ந்துகிட்டு இருக்கா. சைக்காலஜா இவளுடைய மனநிலைகள் கொஞ்சம் உற்சாகமா இல்லை, வேற கற்பனை பண்ணிக்கிட்டு வீணா குழம்பிக்கிட்டு இருக்கா. வெற்றியாகி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வா. சீனாவை பத்தி கனவு காண வேண்டாம். எதை பத்தி கனவு காண வேண்டாம்? சீனாவை பற்றி கனவு காண வேண்டாம். லண்டனை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் கனவு கண்டால் அது உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். புரிந்து கொண்டாயா? என்னம்மா
எதிர்காலத்துல நீ அங்க போயிட்டு வருவ. உன்னுடைய மருத்துவம் சார்ந்த வழியிலேயே சென்று வருவாய். இந்தா வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? தனியா பேசிக்கணும். 2 கிட்ட முடியுமா? இந்தா, நல்லா இருக்கு. எந்தி வெள்ளை எந்தி அப்படிதான் தங்க பிள்ளை நல்லா இருப்பா. வெற்றியாக்கி தரேன். என்னம்மா? வீட்டில் சோபாவில் கிடக்கு. கருப்பு தானே கிடக்கு. கருப்பசாமி. ஆமா, கரூர். கரூர் கரூர். வயசில் 1 கனியை கொடுக்குறாங்க. சோம்பரப்பட்டு பேரு தாங்க போடுது. ஏன் தான் அந்த குழப்பம் பண்றாங்கன்னு தெரியல. வயசில் 2 வயசில் 3 ராம்நாட்டு பகுதி. ராம்நாட்டு பகுதி. மதுரைக்கு அரசி அங்கையர்கள் நீ. கருப்பசாமி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வரலாம். என்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விடை வேணுமா? பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆச்சு? எத்தனை வயசுமா ஆச்சு உன் பிள்ளைக்கு? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. நீங்கெல்லாம் யாரு? சதா காலகட்டமும் கொண்டவனை பற்றிய கவலையும் மனக்குழப்பமும் அடிக்கடி தோன்றி வருகிறது. உண்மையா? இப்போதைக்கு 2 ஆண்டு காலங்கள் வருமான வேட்கையில் கடன்கள் குழப்பங்கள் ஓடும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் நமக்கு எதுவும் குழப்பம் பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேக உணர்வு உள்ளத்துல தோன்றி இரவெல்லாம் தூங்காத ஒரு குறை நடக்கு. காலம் சொல்லலாம். என்ன இதெல்லாம் உனக்கு தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். வெற்றி அடைவார். இந்தா செம்மையா இருந்துக்கா, ஆனந்தமா இருக்கு. பக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளைகளை வாங்கடா, நல்லா இருங்கடா, சில பேரோடா நல்லா. கருப்பசாமி, அப்படியா? சரி. ராம்நாட்டு பகுதி தொழிலால் நஷ்டப்பட்டு கடன்பட்டு மனவேதனை அடைந்த மகன். கால் விட்டு வரலாம். ஒரு கேள்வி கேட்கவா? கேட்டுக்கலாமா? சரி. முத்துமாரி அம்மன் சொல்லி எதுவும் அம்மன் கோயில் இருக்காப்பா? இருக்கா பக்கத்துல? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் உயிருக்கு போராடும் அளவிற்கு உடலில் சில தளர்ச்சியும் பிரச்சனையும் வந்து தீர்ந்தது. இது சில பேர்களால் இடைஞ்சலால் வந்ததா, இயற்கையாக வந்ததாங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் வீட்டில் உண்டு. உண்மையா இல்லையா? இது இடைஞ்சலால் வந்ததுதான் என்பது உண்மையாகும். அதனால அதை தீர்த்து ஆபத்தில்லாம காப்பாத்தித்தாரேன். காலம் சொல்லலாம். இப்போதைக்கு தொழிலால் நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய் என்பது உண்மை. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? சக்தியாக்கி தாரேன், செல்வத்தை தாரேன், ஜெயிச்சு தாரப்பா. காப்பாத்திக்கலாம். கருப்பசாமி, அதே ராம்நாட்டு எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள்
உனக்கு குழந்தை வேணுமாடா? உன் மனைவி எங்க? எந்த கோயிலுக்கு? கால் வந்து என்ன சென்னைக்காரரை கோவப்பட்டு போறது மாதிரி தெரியுது. எல்லாருமே முன்னால இருக்காங்க, நான் உங்க முன்னால சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். யாரையும் மனசு வச்சு கூப்பிடுறேன்னா இல்லாட்டி சாமி சொல்லி கூப்பிடுறேன்னா? ஏன் வருத்தப்படுறீங்க? உட்காருங்க பேசாம. இன்னொரு முறை கால் வந்துட்டாங்க. நான் என் மேல குற்றம் சொன்னா எப்படிங்க? நான் ஒரு உடல்நிலை தெரியலாதால உங்களுக்காக எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது தெரிஞ்சுக்காங்க முதல்ல. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில நான் கருப்பசாமி முன் தெய்வமா இருக்கேன் உங்க பகுதியில. அதே மாதிரி இதுவரை குழந்தை பாக்கியத்துக்கு தோன்றி மறைகிற நிலைகள் தான் மறைஞ்சிருக்குமே தவிர நிலைத்து நிற்கவில்லை. அது ஏன் அப்படி? நாங்க என்ன பாவம் நடந்துச்சு? அதுக்கு விளக்கமும் வேணும், அதுக்கு ஒரு தெளிவும் வேணும் என்று ஒரு கேள்வி. கால் வந்து வார பௌர்ணமிக்கு நீயும் உன் துணைவியும் வந்து நிலமாலை போட்டு முக்கரிகள் கொடுத்து வாங்க. பாக்கியத்தை தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வா பக்கத்துல. உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே என்கிட்ட உட்கார்ந்து இருக்கிய கேளு. உடம்பு ரீதியா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? கண்ணை முடிக்கா. உன் சந்தேகமே உன்னை கெடுத்து வச்சிருக்கு. நல்ல நல்ல கண்ணை முடுறா. பிளட் கவுண்டிங்ல உனக்கு வந்து பகுதிகள் காணாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா வேற வித்தியாசமான எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு இல்லை. கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். வெற்றி உண்டு. தானாகவே குழம்பக்கூடாது தம்பி, தைரியமா இருக்கும். நமஸ்காரம் அண்ணா. ஓ, மழை வருதுல்ல, நனைஞ்சிடக்கூடாதுல்ல. கருசாமி எல்லாரும் நல்லா இருக்கணும், சகல மங்களமும் வாழணும். ஒரு இடத்துல ஏர்மலவரம் புடட்டிக்கிட்டு அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஆள் அனுப்புவேன். புதன்கிழமை உட்காருங்க, 2 செகண்ட் உட்காருங்க. கருப்பசாமி, அதே ராமநாதபுரம் குழந்தையை பத்தி கேட்க வந்தது. காலில் விழுந்துக்காமா? என்னம்மா நீ? உன் குடும்பத்துல ஒரு சாமி வருது, யாருக்குமா வருது? அது யாருக்கும் வரலையா? ஒரு நாக சம்பந்தமான ஒரு அம்மன் தெய்வம் வருத, உங்க முன்னோர்களுக்கு வந்திருக்கா? உனக்கு தெரியாது. அந்த தெய்வத்தினுடைய சக்தி உன்னுடைய உடல்ல இருக்கு. நான் சொல்லக்கூடிய நாக புற்றுள்ள அம்மனுக்கு போய் 3 ஞாயிற்றுக்கிழமை பால் பணம் வச்சு கும்பிட்டு என்னை வந்து பார். பொம்பளை பிள்ளை பிறக்கும், நாகேஸ்வரினி பேர் விட்டுக்கா. போயிட்டு வா. நல்லா குடும்பத்தை பத்தி என்னப்பா பேசணும்? இப்போ 3 அண்ணன் தம்பிங்க, 3 அண்ணனுங்க டெத் ஆயிட்டாங்கய்யா. அண்ணனே வந்து பிறக்கணும் அப்படின்னு. அண்ணனே வந்து பிறக்கணும். கால் கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிச்சுட்டு பிள்ளை இருக்கா அவனுக்கு? பாப்பா இருப்பாங்க. கால். அவன் கேட்குற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்டேன், குடும்பத்தை பத்தி என்ன கேட்கணும்? உடன் பிறந்த ஒருவன் உயிரிழந்தான். என்னடா உட்காந்துட்டான். அவன் மேல எல்லாரும் தகப்பனுக்கு சமமா பாசம் வச்சிருக்கோம். ஆனா அடுத்து எங்க வீட்டுல அவனே பிள்ளையா வந்து பிறக்கணும் அப்படி என்பது ஒரு கேள்வி. ஆம்பளை ஒரு ஆத்மாவுக்கு ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லை. ஆண் பெண்ணுங்கிற பேதம் கிடையாது. நீங்க எல்லாம் ஆம்பளையா பிறந்தா அண்ணன் பிறந்திருக்கான், பொம்பளையா பிறந்தா ஆத்தா பிறந்திருக்கான்னு நினைப்பீங்க. ஆத்மாவுக்கு பேதம் இல்லை. ஆனா அப்படி ஒரு பிறப்பு அவனுக்கு இருக்கான்னு கேட்டேன். மனக்குழம்ப மாட்டிய உன் சகோதரன் உங்க குடும்பத்தில் அடுத்து பிறப்பதாக இல்லை. புரியுதா? உங்க குடும்பத்துல பிறப்பதாக இல்லை. அவன் பிறவி எடுக்க இன்னும் 40 ஆண்டுகள் இருக்கு. அப்படி 40 ஆண்டுகளா வரும் பொழுது உன்னுடைய வம்சத்துல 2வது தலைமுறைக்கு அவன் பிள்ளையா பிறப்பான். ஆம்பளை பையனா இருப்பான்,
எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறேன் 3 டைம் போயிட்டு. வெற்றியாக நடந்துரும். இந்த ட்ரிப்பு பாஸ் ஆயிடுவேன். போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு. அப்பா ஒன்று நினச்சி அனுப்புனாரு, என்ன நினச்சேன்றது கேட்க சொன்னார். அடுத்து வரட்டும், பார்த்துக்கலாம். கர்மசாமி, ஆமா தூங்குதாங்களா உள்ள? சங்கரன் கோயில் எல்லை, சங்கரன் கோவில் எல்லை. என் மகன் எப்படியாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடணும் சாமின்னு கேட்டு வந்தவங்க. இந்த முறை உன் மகன் எழுதக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவான். அவனுக்கு அந்த உத்தியோகம் கிடைச்சிரும். உன் குடும்பமே குதூகலமாக வாழும். யாருடைய செய்வனை வெய்வினை கோளாறுகளும் தடுக்காது. நான் கருப்புசாமி அந்த பதவியை வாங்கி தரேன். கால் ஒன்றுவா. கருப்புசாமிக்கு வா மகளே, வெற்றி காலதாமதம் இல்லாமல் பெற்றுக்கொள். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? கர்மசாமி, சங்கரங்கோயில் பகுதி தன் பிள்ளையை பற்றி மன உபாதையுடன் கேட்க வந்தவர் யார்? வரலாம். என்ன பிள்ளைப்பா? காலம் வரலாம். அருமையான பாட்டுராக்காக்கு இன்னொரு தடவை என்ன பேக்கெல்லாம் ரெடியா இருக்கு? ஓ சரி. எந்த ஊர்ல? காவல்கள். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனுடைய நேரங்கள் இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்குது. அதனால ஓராண்டுக்குள் அவன் இந்த உலகத்தை ரட்சித்து வாழ்வதற்காக ஒரு உத்தியோக பவர் அவனுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு அந்த சூழ்நிலைகள் சரியில்லை. கால் ஒன்று வரலாம். வாத்தியார் வராரு, யாரு கேட்டு பார்ப்போமா? வேற என்னப்பா வேணும்? மகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஓராண்டு காலங்கள் ஆகும்னு சொல்லியிருக்கேன். வேலையும் அப்படித்தான், கல்யாணமும் அப்படித்தான். விவசாயத்துக்கு தண்ணி ஒரு போர் போட்ட தண்ணி இல்லை. முதல்ல மகனுடைய வாழ்க்கைக்கு தெளிவு பண்ணி தரேன். ஆடி 30 கழியட்டும், ஜெயிச்சு தரேன். நீங்க தான் அவனை திருத்தி கொண்டு வரணும். சனி பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வாங்கி தரேன். இந்த விவசாயத்தை பற்றி தனியாக என்கிட்ட கேட்டுப்பா. ஏன் கேட்டுக்கான்னு சொன்னோம்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும். கால் ஒன்றுவா அம்மா. என்ன வேணும்? கொஞ்சம் தள்ளி இருக்கா. நீ மட்டும் கொஞ்சம் கண்ண முடிக்காடா தம்பி. காலில் ஒன்று வரலாம். அக்டோபர் 23ஆம் தேதிக்கு மேல் வரலாம். அக்டோபர் 23ஆம் தேதிக்கு மேல் வேலை சம்பந்தமான விஷயத்தில் நல்ல செய்தி உனக்கு வந்து சேரும். ஜெயிச்சுக்கலாம். நல்லா இருக்கலாம். நான் கரக்கூடிய பணம் உன் கடத்தெல்லாம் தீர்த்துரும். சந்தோஷமா இருங்க மக்கா. காரைக்குடி எல்லை, காரைக்குடி, காரைக்குடி ஊரைக்குடி. என் கணவனை பற்றி எனக்கு மன வருத்தம் இருக்கு சாமி, அதை தீர்த்து தெளிவு பண்ணித்தாங்கன்னு கேட்டு வந்திருக்கா ஒரு பெண்ணடியா.
இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரு எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? எங்கம்மா இருக்காரு? இல்லையா? நான் கேட்ட கேள்வி உனக்கும் சேர்ந்துருச்சு. என்ன உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அவன் இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் மனநிலைகள் பக்குவப்படாம உட்கார்ந்துருக்கான். ஆனா அவன் தான் வேணும்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்க. அதனால இப்ப கடன்களும் பட்டு மன குழப்பமும் அடைந்து செய்த தொழிலை வச்சே தான் பிழைக்க வேண்டி இருக்குங்கிற கண்ணீரோட என்னை பார்க்க வந்திருக்க. காரணம் அவனை வர வச்சு தந்தா போதுமா? கண்டிப்பா வரணுமா? கண்ணை மூடு. இந்தா வந்து சேர்ந்துருவான். வெற்றி அடைவாய். நல்லா இருக்கும் மகளே. வர வச்சாச்சு. பணம் தந்து அடுத்து வரும்பொழுது அந்த இதை தீர்த்தார். பின்னால பேசுவோம். காலம் வரலாம். வக்கீல் பார்த்தாரா இடையில? என்ன பேசியிருக்காரு? முடிஞ்சிருச்சா? பணமெல்லாம் எதுவும் கிடைச்சுதா? ஏன் நீ என்னை விட்டு போனாலே போகணும் முடிவுக்கு வந்துட்டியா? காலில் விட்டுருவான். அவ்வளோ உத்தமனா இப்போ உனக்கு வருமானத்துக்கு ஒரு நல் வழி வேணும். அடுத்த கட்ட வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்பதை பின்னால தீர்ப்பெடுக்கலாம். அதனால இந்த வாட்டத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு தெய்வம் வழிகாட்டினாலே போதும் என்பது உன்னுடைய முடிவு. சென்னையிலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். அது உனக்கு வருமானத்துக்கு வழியாக இருக்கும். குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? வேற என்னமா வேணும்? இந்தா சந்தோஷமாரு. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கி மகிழ்ச்சியாக இருப்பாய். கருப்பசாமி தொழிலால் மனவேதனையும் கடனும் பட்டு வந்த மகன். கால் வந்து யாரெல்லாப்பா வந்திய? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டில் ஒரு இறந்து போன ஒரு தெய்வம் குடும்பத்துக்குள்ள இருக்கு. சரானா அதே மாதிரி நான் கருப்பசாமி உங்களுடைய பகுதியில் முன்னணி தெய்வமா இருப்பேன். ஆனா சங்கிலி கருப்பனாகவும் இருப்பேன். வாஸ்தவமா தப்பா? இப்ப 2.5 ஆண்டு காலங்கள் செய்யற தொழில மனவேதனையும் கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில தேவையில்லாம ஒருத்தனால இடைஞ்சல் பட்டு கொஞ்சம் துன்பப்பட்டிருக்க. நீ என்னடா அது மன அமைதியை குறைத்து வீட்டுக்குள்ள இருக்க விடாம உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடைஞ்சலை தீர்க்கணும். அதுக்கு வீட்டுக்காரங்களும் உதவணும். இதான் உன் குழப்பம். கால் விழுத்துவான். மெல்ல மெல்ல விழுத்துவான். மெல்ல விழுத்துவாப்பா. வர்றான் பக்கத்துல வா. ஒருநிலைப்பட்ட மனதோட என் முன்னால உட்கார பார்ப்போம். அந்த இடைஞ்சலை தீர்த்து தாரேன். குடும்பத்தை உனக்கு வந்து ஒத்துழைக்க வைக்க. கவலை தீருது, கடன் தீருது. இந்த பணம் தந்திருக்கேன், வச்சுக்கோ. கல்யாணம் வச்சிருக்கேன். சந்தோஷமா நடக்கும், மகிழ்ச்சியாக.